சரி, இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இடத்துல வாசிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கலாமா? இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஏசப்பா, இந்த சத்தியத்தை விளங்கி கொள்ளுகிற இந்த கிருபையை ஆண்டவரே இந்த நாட்களில் வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசி நாட்களில் மறைந்திருக்கிற சத்தியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி, ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற சத்தியங்களை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரே கொலேசியரிலும் எபேசிலும் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே அப்படியா இந்த நாட்களில் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய சத்தியத்தை இன்றைக்கு தேவன் எங்களோடு கூட நீங்க பேசுறீங்க. ஆவியானவரே, இந்த சத்தியத்தில் இருக்கிற ஆழங்களை, அகலங்களை, ஆசீர்வாதங்களை நாங்க என்ன செய்யணுங்கிறத தேவ ஆவியானவர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசுவீராகன்னு சொல்லி எங்களை உங்களுடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பீராக. சத்தியத்தை அறிகிற அறிவினால் எங்களை நிரப்புவீராக. ஜனங்களுக்குள் சத்தியத்தை அறிகிற அறிவு போகட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆவியானவரை எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாயிருக்க பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமே. எல்லாரும் மீண்டும் ஒருவரை சேர்ந்து அந்த சத்தியத்தை வாசிப்போம். ஆமேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம் இருளின் அதிகாரம். சொல்லுங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து இரண்டாவது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்படுத்தினவர். சொல்லுங்க, என்னவாமா? உட்படுத்தினவர். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தி இருக்கிறதான பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம், உட்படுத்த போறாரா அல்லது உட்படுத்தி விட்டாரா? விட்டார். ஆமேன் என்று சொல்லுவார். நம்மளை என்ன செஞ்சிட்டாரா? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்துட்டார். அல்லது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை நிற்க வைத்து இருக்கிறார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை பிதாவாகிய தேவன் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். இந்த அறிவு எனக்கு இல்லை. உங்களுக்கு இருக்கா? இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு நினைவு இருக்குது. என்னன்னா, நான் எந்த ராஜ்யத்துக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே. சொல்லுங்க, எந்த ராஜ்யத்துக்குள்ள? இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்துக்கு கீழே தான் நான் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்துக்கு கீழே தான் நான் அசைகிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தின் கீழே தான் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சாப்பிட்றேன், உழைக்கிறேன், நடக்கிறேன். அப்படிங்கிறதான அந்த உணர்வு எனக்குள்ள என்ன செய்யல? இல்லை. இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொன்னாலே, நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொன்னாலே யாருடைய ராஜ்யம் நமக்கு நினைவுக்கு வரணும்? சாலமோனுடைய ராஜ்யம். சாலமோனுடைய ராஜ்யத்தில் என்ன இல்லை? துக்கம் இல்லை, துயரம் இல்லை. அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். ஆமாம், நான் கடைசியில் சொல்லணும்னு இப்போ சொல்லிங்க பார்க்க வாசிருப்பாங்களா? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், அதாவது சாலமோனுடைய ராஜ்யம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12-13 சொல்லுங்க பார்க்கலாம். 12-13 1 ராஜாக்கள் உன் வார்த்தைகளின்படி. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்கம்மா. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதனுடைய வார்த்தையின்படியே செய்த அப்படின்னு என்னன்னா, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருந்தோம்னா நம்ம ஜெபித்த உடனே அதற்கு உடனே பதில் வந்துடணும். ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், தானியேல் ஜெபித்த பொழுது எத்தனை நாளுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பதில் வந்துச்சாமா? 21 நாள் கழிச்சு. எது தடையா இருந்தது? பெர்சியத்தினுடைய அதிபதி, அதாவது சாத்தானுடைய அந்தகாரங்கள் என்ன செஞ்சுச்சாமா? அந்த ஜெபத்தை தடை செய்திருந்தது. அவனால் அந்த ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்கவில்லை.
ஆனா அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருந்தோம்னா நமக்கும் தேவனுக்கும் நமக்கும் பரலோகத்துக்கும் நேரடி கனெக்ஷன் இருக்கும். நம்ம கேட்ட உடனே அது உடனே வந்துடணும். அதுதான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், தென் அமெரிக்கா எழுப்புதல் எங்க, தென்கொரியா, தென்கொரியாவில் ஒரு தென்கொரியாவில் பயங்கர எழுப்புதல் யாரு கொண்டு, பால் யாங்கிசோவை கொண்டு தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கொடுத்தார். அப்போ அந்த தென்கொரியாவில் அதாவது தென்கொரியாவில் கேட்ட உடனே கிடைச்சிரும் ஹீலிங். அப்படியே சர்வசாதாரணமாக நடக்கும். முடமானவர்கள், வீல் சேரில் வந்தவங்களெல்லாம் உடனே தேவன் என்ன செய்கிறாரா, சுகப்படுத்துறாரு. தென்கொரியாவில் தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்தார். காரணம் என்னன்னா, அங்கே என்னவே இல்லையாமா, வானமண்டலமே இல்லை. என்ன இல்லை, வானமண்டலமே இல்லை. ஏன்னா பெண்களெல்லாம் பகலை உட்கார்ந்து ஜெபிப்பாங்க, ஆண்கள் எல்லாம் இரவு உட்கார்ந்து ஜெபிப்பாங்க. ஜெபம் பண்ணி அந்த ஜெபம் தூபமா மாறி மேகமா மாறி வானமண்டலத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளையும் அழித்து போட்டது. பரலோகத்தோடு தென்கொரியாவுக்கு நேரடி தொடர்பு இருந்தது. அதனால்தான் லட்சமாய் ஜனங்கள் என்ன பண்ணிட்டே இருந்தாங்க, ஆமா ரட்சிக்கப்பட்டுட்டே இருந்தாங்க. சபைகளிலே அனுதினமும் சபைகளிலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை சபைகளிலே அனுதினமும் சேர்த்து கொள்ளப்பட்டே வந்தாங்க. காரணம் என்னன்னா, வானமண்டலமே இல்லை. ஜோம் பண்ணி அங்கே என்ன செஞ்சா, அந்த தென்கொரியாவே ஒரு தேவ பிரசனம் நிறைந்த ஒரு இடமாகவே மாற்றப்பட்டது. அதுக்கு நேர் ஆப்போசிட்டு வடகொரியா. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவும் அப்படிதான். நிறைய இந்தியாவில் நம்ம அதாவது இந்தியாவில் ஜெபித்த ஜபங்கள் எல்லாம் அப்படியே கோடிட்டு பார்த்தா வேற தேசங்களுக்குள்ள ஜெபம் பண்ண எப்போவோ எழுப்புதல் வந்திருக்கும். ஆனால் இந்தியாவில் இன்னும் எழுப்புதல் வராது. காரணம் என்னன்னா, நம்ம இந்தியாவில் நிறைய விக்கிரகங்கள், பாகாலுகள் நிறைந்து தெருவுக்கு தெருவு. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு சில மாவட்டங்களுக்குள்ளெல்லாம் தஞ்சாவூர், திருவாரூர் இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா தெருவுக்கு தெருவு. ஆனால் விக்கிரகங்களால் இந்த இந்திய தேசம் என்ன செஞ்சுருக்குதுன்னா நிறைஞ்சிருக்குது. அப்போ இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும். எந்த உணர்வு என்று சொன்னால், நான் யாருடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறேன், நல்லா அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, நல்லா சொல்லுங்க, அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்துக்கு கீழே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். அன்பின் குமாரனுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கிறேங்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது, அந்த ராஜ்யத்துக்கு கீழே இருந்துட்டா, அதாவது நான் இப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ அமெரிக்காவில் வாழுகிற ஒரு மனுஷன் இந்தியாவுக்குள்ள வந்துட்டாரு வைங்க. இந்தியாவுக்குள்ள அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அல்லது 4 பேர் சேர்ந்து அவரை அடிச்சு போட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அமெரிக்க அரசாங்கம் அதை விட்டுருமா? எத்தனை ஆக்ஷன் எடுக்கும்? அல்லது நம்ம அமெரிக்காவில் போய் செத்து போயிட்டோம்னாவோ, அல்லது யாரோ நம்மளை அடிச்சுட்டாவோ, அல்லது ஆக்சிடென்ட் ஆனாவோ உடனே நம்ம இந்திய அரசாங்கம் சும்மா இருக்குன்னு நினைச்சிட்டிங்களா? விடாது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஆவியானவர் அந்த உணர்வுகளை தான் இன்றைக்கு நமக்குள்ள கொடுக்க விரும்புகிறாரு. என்ன உணர்வு என்று சொன்னால், நான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறபடினாலே சாத்தான என் மேல உனக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரம் இல்லைங்கிற நான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கிற. இதுல வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். வாசிப்போம். யாருன்னா, பவுலை குறித்து வேதத்துல வாசிக்கிற பொழுது வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலரின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24, 25, 26, 26 வாசிப்போம். 22ஆம் அதிகாரம். சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான். அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உமக்கு நியாயமா என்றான். 26 100க்கு அதிபதி அதை கேட்டு சேனாபதியின் இடத்திற்கு போய் அதை அறிவித்து நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும். இந்த மனுஷன் ரோமன். இந்த மனுஷன் ரோமன். இந்த இடத்துல சொல்றாங்க, பவுலை நியாயம் விசாரிக்கிறதுக்காக அவனை நியாயஸ்தானத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு அலக்கழிக்கிறாங்க. அலக்கழிச்சுட்டு ஒரு இடத்துல கொண்டு நிறுத்திட்டு அவனை கட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை கட்டுகிற பொழுது அங்க இருக்கிறதான 100க்கு அதிபதி ஒரு மனுஷன் சொல்றான்,
இவனை கட்டுறத குறித்து அல்லது இவனை அடிக்கிறத குறித்து நீ கொஞ்சம் யோசிச்சு செய்ய. ஏன்னா இவன் யாரு? ரோம சிட்டிசன். அவன் அந்த குடியுரிமையை பெற்றிருக்கிறபடியினால அவனை தொடறதுக்கு நீ கொஞ்சம் யோசிச்சுக்கோ. அவனை தொட்டுட்டினா என்ன செய்யும்? அரசாங்கம் சும்மா இருக்காது. ஒரு ரோமனை தொட்டுட்டான், அந்த சாம்ராஜ்யத்தை தொட்ட மாதிரி அவனை தொட்டுட்டா, முழு சாம்ராஜ்யத்தை தொட்ட மாதிரி அவனை அடிச்சா, முழு சாம்ராஜ்யத்தையும் அடிச்ச மாதிரி. அப்ப வேற மாதிரி பிரச்சனை, பெரிய பிரச்சனையா கிளம்பும். அதனால நீ அவனை கட்டுறதுக்காகட்டும் அல்லது அவனை அடிக்கிறதுக்காகட்டும் அல்லது அவனை தொடுகிறதுக்காக கொஞ்சம் நீ யோசிச்சு செய்யி. ஏன்னா அவன் யாராமா? ரோமன். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, பிசாசு அதை நம்மளை பார்த்து இப்ப சொல்லணும், ஐயோ இவ பரலோக குடியுரிமையை பெற்றிருக்கிறா, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறா, பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறபடியினால இவளை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. நம்மளை தொடுகிறதுக்கு பிசாசு யோசிக்கணும்னு சொல்றேன். நான் யோசிக்கணும்னு சொல்றேன். ஏன்னா யோபுவை தொடுகிறதுக்கு முன்பாக சாத்தான் என்ன செஞ்சா? தேவன்கிட்ட உத்தரவு கேட்டான். நான் அவனை இப்படி தொடுட்டா, நான் அவனை அப்படி தொடுட்டான்னு சொல்லி தேவன் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் யாரை தொட்டா? யோபுவை தொட்டா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் இதைத்தான் சொல்றேன். அதாவது இந்த விழிப்புணர்வை தேவன் இன்னைக்கு நமக்குள்ள கொடுக்க விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? நல்லா சொல்லுங்க. இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்ம எந்த ராஜ்யத்துக்கு வந்துட்டோம்? எந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோங்கிற அந்த உணர்வை இன்றைக்கு தேவன் நமக்குள் வைக்க போறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? இந்த அறிவை தான் இன்றைக்கு நமக்குள்ள வைக்க போகிறார். இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நமக்குள்ள இந்த அதான் திரும்பவும் சொல்றேன், இந்த காரியம் நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை அல்லது மறுரூபத்தை அல்லது நான் யார் என்பதையோ அல்லது தேவன் யார் என்பதையோ, நான் எப்படி விடுதலையாகி இருக்கிறேன், நான் எப்படியெல்லாம் விடுதலையாகி இருக்கிறேன் என்பதான ஒரு நினைவு அல்லது உணர்வு தேவன் எனக்குள் வைக்க விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? இதுதான் மையம். இதுக்குள்ளே நீங்க நின்னுக்கணும். ஆனா இதுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள், இதைத்தான் திரும்ப சொல்ல, பிரமாணங்களை குறித்து தேவன் இன்றைக்கு இது கொஞ்சம் நான் அதை திரும்ப சொல்ல எனக்கு டஃப் தான். ஆனாலும் நான் ஆவியானவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், எனக்கு நாங்கள் விளங்குற மாதிரி இது எங்களுக்கு பேசுங்க. ஆனால் இதில் விளங்கிட்டோ அல்லது இதில் நின்றுட்டோ அப்படின்னா நிச்சயமாலுமே சத்ருவை எதிர்க்கிறதுக்கு இன்னும் ஒரு பலனை, இன்னும் ஒரு சத்துவத்தை, இன்னும் ஒரு அதிகாரத்தை, நான் யார் என்பதான தேவன் யார், எனக்காக எதை முடித்திருக்கிறார் என்கிறதான சிலுவையிலே எனக்காக எதை முடித்திருக்கிறார்ங்கிற உணர்வை தேவன் எனக்குள்ள வைக்க போறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். இதை நான் திரும்பவுமாய் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படின்னா திரும்பவும் சொல்றேன். அதாவது நம்ம எதுலேருந்து எதுக்கு வந்துட்டோம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிறதான ஒரு பிரமாணத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். இது பேர் என்னது? பிரமாணம். சொல்லுங்க, இது பேர் என்னது? பிரமாணம்னா என்னன்னா சட்டம், லா. பிரமாணம் என்னன்னா லா, அதாவது சட்டம். எனக்குள் ஒரு சில சட்டங்கள் வேலை செய்யுது. எனக்குள் சொல்லுங்க, எனக்குள்ள நிறைய சட்டம் வேலை செய்யுது. அதாவது பிரமாணம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 பிரமாணமும் இருக்கு, 13 பிரமாணம் இருக்குது. ஆனா இன்னைக்கு தேவன் ஒரு 4 பிரமாணத்தை மாத்திரம் நம்ம கிட்ட பேச போறாரு. ஆசையா இருக்கீங்களா? சிரிக்கிறீங்க. பிரமாணமா? ஆமா, பரவாயில்ல, நம்ம விளங்கி கொள்ற மாதிரி ஆவியானவர் பேச போறார். ஆமென் என்று சொல்லாமா? ஒரு 4 வித பிரமாணத்தை தேவன் இன்றைக்கு நம்ம மேல, அதாவது நானுமே எனக்குமே இதெல்லாம் எனக்குமே பிடிக்காத ஒரு காலங்கள். பிரமாணம், நியாய பிரமாணம், இது எதுக்குடா அப்படின்னு நினைச்சேன். ஆனா நம்ம ஏன்னா இப்ப நம்ம வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஏன்னா இந்த பிரமாணத்தை விளங்கி கொண்டால்தான் நான் புத்திரனாய் மாற முடியும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். இந்த பிரமாணத்தை நான் விளங்கி கொண்டாதான் நான் யாராக மாற முடியும்? புத்திரன். சொல்லுங்க, யாராக மாற முடியும்? திரும்ப சொல்லுங்க, நம்ம யாராக மாற முடியும்? புத்திரனாய் மாற முடியும். ஓகே, நம்ம புத்திரனாய் மாறினாத்தான் என்ன செய்ய முடியும்? மீட்டெடுக்க முடியும். கரெக்ட், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இதனால விளங்கமா, இந்த பிரமாணத்தை விளங்கி கொண்டாதான் நான் யாராக மாற முடியும்? புத்திரனாய் மாற முடியும். புத்திரனாய் மாறினாத்தான் நான் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நமக்கு 3 ஸ்டேஜ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். முதல்ல இந்த ஸ்டேஜ் பிள்ளையின் ஸ்டேஜ்,
புத்திரனின் ஸ்டேஜ், அடுத்து ராஜாவாகும் ஆசாரியர். இந்த 3 ஸ்டேஜை தான் எந்த ஒரு விசுவாசியும் கடந்து வரணும். பிள்ளையாக பிறக்கிறான் அவன் முதலாவது பிள்ளையாக பிறக்கிறான், அதுக்கப்புறம் அவன் புத்திரனாய் மாறுறான், அடுத்து ராஜாவாகும் ஆசாரியனாகும். இப்போ இந்த பிரமாணத்தை நான் விளங்கி கொண்டால்தான் நான் புத்திரனாய் மாற முடியும். புத்திரனாய் மாறினா தான் நான் இது எல்லாவற்றையும் மீட்டெடுக்க முடியும். ஆமேன் என்று சொல்லாமா? எத்தனை பிரமாணம்னா 4 பிரமாணத்தை குறித்து இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். இந்த 4 பிரமாணத்தை தியானிக்குமாக முதல்ல நம்ம எங்க போயிடணும்? முதல்ல ஆதியாகமத்துக்கு போயிடணும். எங்க போயிடணும்? ஆதியாகமத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது படி அதே தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். தேவன் என்ன செஞ்சார்? பூமியை படைத்தார், மனு குலத்தை படைத்தார், அதுக்கப்புறம் நன்மை தீமை அறியத்தக்க கனியும் ஜீவ விருட்சத்தின் கனியும் என்ன செஞ்சார்? போன வாரத்தில் நம்ம இதை குறித்து தியானிச்சோம். ஆமா, எந்த விருட்சம்? மரணத்தின் விருட்சமும் ஜீவனின் விருட்சமும். இதை குறித்து கடந்த வாரத்திலே நம்ம தியானித்தோம். அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஏவாளும் ஆதாமும் சாத்தானால என்ன பண்ணப்பட்டாங்க? வஞ்சிக்கப்பட்ட அந்த கனியை எடுத்து என்ன செஞ்சாங்க? புசிச்சாங்க. நல்லா சொல்லுங்க. அந்த கனியை எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க? புசித்தாங்க. திரும்ப சொல்லுங்க. அந்த கனியை எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க? புசித்தார்கள். இவர்கள் புசித்ததுக்கு பின்பு அப்படியே வேதத்தில் வாசிங்க பார்க்கலாம். சாப்பிட்டபடியினால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, 7ஆம் அதிகாரமாமா? ஆமா, வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் 14-15. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம், நல்ல விளக்கமா, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். போது. அதாவது நான் டைரக்டா அங்கிருந்து உங்களை தூக்கி கொண்டு நீங்க உட்கார வச்சிட்டேன். எங்கிருந்து? பழத்தை நீங்க சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா, அங்கிருந்து எங்க கொண்டு வந்துட்டேனா இங்க டைரக்டா கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு. இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த பழத்தை நான் சாப்பிட்டபடினாலே, சொல்லுங்க, இந்த கனியை நான் புசித்தபடினாலே நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவாமா? நான் இந்த பழத்தை சாப்பிட்டபடினால நான் என்ன ஆயிட்டேன்? பாவத்துக்கு கீழாக. நல்லா 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 அந்த வசனத்தை சொல்லுங்க. பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டுட்ட அப்படிங்கிறதுனுடைய இன்னொரு விளக்கமா இன்டர்பிரேஷன் எப்படி கொடுக்கலாம்? பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டுட்ட. இப்ப சாத்தானுக்கு கீழே நான் என்ன ஆயிட்டேன்? நல்லா விளங்க. இப்ப சாத்தானுக்கு கீழே என்ன ஆயிட்டேன்? எதனால? நான் கனியை சாப்பிட்டபடினாலே அல்லது பிசாசுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எதற்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அதற்கு நாம் அடிமையாக்கப்பட்டுட்டோம். அப்போ நான் பழத்தை புசித்தபடியினாலே நான் எதுக்கு கீழாக விற்கப்பட்டுட்டேன்? பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டுட்டேன் என்று சொல்ல முடியும், அல்லது பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்டுட்டேன் என்று சொல்ல முடியும், அல்லது பாவம் எனக்குள் ஆளுகை செய்கிறது. இதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணம் என்னை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஆனா இப்ப எதுக்கு நான் அடிமையாக்கப்பட்டுட்டேன்? பாவத்துக்கு நான் அடிமையாக்கப்பட்டுட்டேன். அப்படி அடிமையாக்கப்பட்டபடினால 15வது வேத வசனம், எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்ப நான் பாவத்துக்கு கீழே அடிமையாக்கப்பட்டபடினால எனக்கு நல்லா தெரியுது, அதிகாலையில எழும்பி ஜெபிக்கணும்னு தெரியுது, வேதத்தை வாசிக்கணும்னு தெரியுது, பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியுது, நல்லா ஜெபிக்கணும்னு தெரியுது, நல்லா ஊழியம் பண்ணணும்னு எனக்கு தெரியுது. ஆனா என்னால என்ன செய்ய முடியலையே. ஏன்னா நான் எதுக்கு அடிமையாக்கப்பட்டுட்டேன்? பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டு இருக்கிறபடினாலே நான் விரும்புகிறேன் நல்லா ஜெபிக்கணும், நல்லா பைபிள் படிக்கணும், நல்லா ஊழியம் பண்ணணும், எல்லார்ட்டையும் அன்பாதான் இருக்கணும், யார் மேலே கசப்பை வளர்த்தக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது. ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல? அப்படி இருக்க முடியல. ஏனெனில் நான் விரும்புகிறதை செய்யாமல் என்ன செய்கிறேன்? நான் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன். அடுத்து 16வது வேத வசனம் பாருங்க. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன். எனக்கு தெரியுதுங்க, நல்லா தெரியுது. நியாயப்பிரமாணத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியுது. பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கல்லு, அப்படி இதை செஞ்சா இதுக்கு ஒரு தண்டனை வரும், இப்படி பண்ணுனா இதுக்கு தண்டனை வரும், எல்லாமே எனக்கு தெரியுது. ஆனா என் சரீரம் என்ன செய்ய மாட்டேங்குது? கீழ்ப்படிய மாட்டேங்குது. ஏன்னா நான் எதுக்குள்ள இருக்கிறேன்? எதுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறேன்? ஏன்னா நான் பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறேன்.
இந்த பிரமாணம் தான் என்ன பிரமாணம்? 21 வாசிங்க. 21 ஆனபடினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். நல்லா விளங்க. எனக்குள்ள எந்த பிரமாணம் இருக்குது? தீமை என்கிற பிரமாணம். இந்த பிரமாணத்துக்கு முதல் பிரமாணம் பாவ பிரமாணம். அப்பாடா, ஃபர்ஸ்ட் பிரமாணம். ஆமா, இப்ப ஃபர்ஸ்ட் பிரமாணம் என்னன்னா, எனக்குள்ள நல்லா விளங்கம்மா, நான் கனியை சாப்பிட்ட உடனே பாவம் என்னை ஆண்டு கொண்டு விட்டது, பாவத்திற்கு நான் அடிமையாக்கிட்டேன், எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்துக்கு கீழே நான் விற்கப்பட்டபடினால எனக்கு தெரியுது, ஜெபிச்சா ஆசீர்வாதம் உண்டுன்னு தெரியுது, பைபிள் படிச்சா நன்மை வரும்னு தெரியுது, அதிகாலை எழும்பி கூப்பிட்டா நன்மை வரும்னு எனக்கு தெரியுது. ஆனா என்னால என்ன செய்ய முடியல? அதை செய்ய முடியல. ஏன்னா நான் எந்த பிரமாணத்துக்குள்ள இருக்கிறேன்? பாவ பிரமாணம். இந்த பிரமாணத்துக்கு இன்னொரு பெயர் என்ன? இல்ல சட்டம். கரெக்ட். அதான் பிரமாணம்னு அதை சொல்லுங்க. பிரமாணம்னா சட்டம். பிரமாணம். அப்ப என்னன்னா, எனக்குள்ள எந்த சட்டம் வேலை செய்யுது பாருங்க. நம்மளே அறியாம ஒரு சட்டம் நமக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்குது. நம்மளையே அறியாம ஒரு சட்டம். உண்மைதானே? அதிகாலை நல்ல வைராக்கியமா சொல்கிறோம். அதிகாலையில் 4 மணிக்கு என்னை எழுப்பி விட்டுருங்காண்டவரே, எப்படியாவது நான் எந்திரிச்சிருவேன்னு சொல்லிட்டு முக்கி படுக்கிறோம். காலையில் முக்கி எந்திரிக்க பார்க்குறோம். அலாரத்தை நல்லா, அது அலாரம் அடித்தா கை செல்ஃபோனுக்கு அப்படியே கை ஈஸியாக போய் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அது எப்படி ஆஃப் பண்ணுமுன்னே தெரியல, தூங்கிட்டோம். எப்படி கை போச்சுன்னு தெரியல, எப்படி ஆஃப் பண்ணணும்னு தெரியல, தூங்கிட்டு கடைசியில் வெடிஞ்சதுக்கப்புறம் தெரியுது எப்போ ஆஃப் பண்ணோம், அலாரம் அடிச்சுச்சா. ஏன்னா எனக்கே தெரியலங்க எந்த சட்டம் எனக்குள்ள வேலை செய்யுது. எந்த சட்டம்? பாவ சட்டம். இந்த சட்டத்துக்கு பேர் என்னவாமா? பாவ சட்டம். இந்த சட்டம் எனக்குள்ள வேலை செய்யுது. ஆனா இதுக்கு எதிராக இன்னொரு சட்டமும் எனக்குள்ள வேலை செய்யுது. 23 வாசிங்க பார்க்கலாம். 23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. இப்ப 2வது ஒரு பிரமாணம் வந்துச்சு. என்ன பிரமாணம்? மனதின் பிரமாணம். அந்த இடத்துல இருக்கா? 2வது 23 மறுபடியும் வாசிங்க. ஆகிலோ என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய். அப்படின்னு என்னன்னா, இந்த மனது ஒரு மகிமையானது. அப்படின்னா கடந்த முறையை நம்ம தியானிச்சோம். நம்ம மனது என்ன ஆகணும்? நம்ம மனது என்ன ஆகணும்? புதிதானனால இந்த சத்தியத்தை பேசுறான். நம்ம மனது என்ன ஆகணும்? புதிதாகணும். இப்போ என் மனதின் பிரமாணம் சொல்லுது. ஏன்னா நான் கொஞ்சம் புதிதாயிட்டேன். உண்மைதான். நான் கொஞ்சம் நல்லா, இன்னும் பாருங்க, அருமையான சகோதரன் சொன்னது போல, பாஸ்டர் சொன்னது போல, நான் என்ன செய்றேன்? என் ஆவியில நல்லா வளர்ந்து இப்போ என் மனதை புதிதாக்கிட்டே இருக்கிறேன். மனதை நான் புதிதாக்கிட்டே இருக்கிறேன். இப்போ என் மனதின் பிரமாணம், எழும்பி ஜெபி, வேதத்தை வாசி, நீ என்ன செய்ய, ஆமா கர்த்தருக்காக கொடுக்கணும் அப்படின்னு நிறைய என்னுடைய பிரமாணம், மனதின் பிரமாணம் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்குது. ஆனா இன்னும் எனக்கு அறியாம என்னுடைய அந்த மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் வாசிங்க அந்த வசந்த மறுபடியும். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. எனக்கு நல்லா தெரியுது மனதின் பிரமாணம். அந்த பிரமாணம் நல்லா ஜெபிக்கணும்னு நினைக்குது. ஆனால் இந்த மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாக இந்த பழைய பிரமாணம், எந்த பிரமாணம்? பாவ பிரமாணம், தீமை செய்ய விரும்புகிற பிரமாணம். அந்த பிரமாணம் என்ன செய்யுதுன்னா, இந்த மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் டெய்லி போராடுது. நான் அதனால தான் ஏற்கனவே சொன்னேன். நமக்குள்ள என்ன செய்யறா? 2 மனுஷன் வாழ்றா. நமக்குள்ள 2 மனுஷன் வாழ்றா. ஒரு மனுஷன் காலையில் எந்திரிச்சு ஜெபிங்கிறா. இது மனதினுடைய பிரமாணம். நல்லா விளங்க. இது எந்த பிரமாணம்? மனதினுடைய பிரமாணம். இன்னொரு மனுஷன் சொல்றா, இன்னொரு பிரமாணம் சொல்லுது, அது இன்னொரு சட்டம் சொல்லுது. இல்லை இது நல்லா தூங்கு, இன்னும் கொஞ்சம் தூங்கி, எனக்கு என்ன தெரியுமா சொல்லு, என்ன ஒரு சில நேரத்தில் எழும்பிக்கிற போது, இன்னைக்கு ஃபுல் ஊழியம் தான் ஜாக்லி, அதனால கொஞ்ச நேரம் தூங்கிக்கோன்னு சொல்லு. ஆமாம், ஒரு சில நேரம் தூங்குறதா இருந்தால் காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கணும்னு தோணும். ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக ஊழியம், நான் போயிட்டு எங்கேயுமே இன்னைக்கு தூங்குறதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டே நேரமே இருக்காது, அதனால் நல்லா தூங்கிக்கோன்னு சொல்லு. உடனே எனக்குள்ள யாரோ ஒருத்தர் கிள்றது போல் இருக்கும், டக்குன்னு எழுந்திரிச்சிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தூக்கம் வராது. அதுக்கப்புறம் தேவ பிரசனத்தில் என்ன செஞ்சிருவேன்? உட்கார்ந்துருவேன். அப்போ இந்த மனதின் பிரமாணத்துக்கு விரோதமா
எந்த பிரமாணம் போராடுது? பாவ பிரமாணம் போராடுறபடினால இப்ப வாசிங்க வாக்கல 18 வாசிங்க, சரி 19 வாசிங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாம. நல்லா விளங்கி, இந்த பாவ பிரமாணம் எனக்குள்ள வேலை செய்யறனால நான் விரும்பாத தீமையை விரும்பாத தீமை எனக்கு நல்லா தெரியும். ஒரு சில நிறையவே திட்டிக்குவேன், நீ எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்துவனா அப்படின்னு எனக்கே திட்டிக்கிற அளவுக்கு ஒரு சில காரியங்கள் செய்ய தோணுது. ஆனாலும் என்னுடைய மனதின் பிரமாணம் இல்லை, நீ எசஞ்சுக்கோன்னு சொல்லி எனக்குள்ள என்ன செய்தா போராடி கொண்டே இருக்கிறது. இப்ப நல்லா விளங்கம்மா, நமக்குள்ள எத்தனை பிரமாணத்தை பத்தி பார்த்துட்டோம். இப்ப எத்தனை பிரமாணத்தை பத்தி பார்த்துட்டோம்? 2 பிரமாணத்தை பத்தி பார்த்துட்டோம். முதல் பிரமாணம் என்னது? பாவ பிரமாணம். அப்புறம் மனதின் பிரமாணம். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் எனக்கு உண்மையா எனக்கு இதெல்லாம் எடுக்கணும்னு எனக்கு ஒரு போர்டு வேணும்னு நினைச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான நம்ம அதை ஒரு நாள் பார்ப்போம். இங்க பாருங்க, இப்ப நான் இப்படி எழுதிக்கிங்க, இது வெறும் மனதின் பிரமாணம். சொல்லுங்க, இது மனதின் பிரமாணம். இப்படி எழுதிக்கிங்க. இப்படி கீழே போட்டு பாவ பிரமாணம் எழுதிக்கிங்க. இப்படி கீழே போட்டு பாவ பிரமாணம், இப்படி போட்டா மனதின் பிரமாணம், இப்படி கீழே போட்டு பாவத்தின் பிரமாணம். இந்த மனதின் பிரமாணம் இப்ப யாரோட இணைஞ்சிருக்குது? நல்லா சொல்லுங்க. பாவ பிரமாணத்தோட, அல்லது பாவ பிரமாணம் மனதின் பிரமாணத்தோட இணைஞ்சிருக்கிறது, மனதின் பிரமாணம் பாவத்தின் பிரமாணத்தோட இணைஞ்சிருக்குது. இப்போ என்ன நடக்கணும்னு ஆவியானவர் விரும்புறாருன்னா, இன்னொரு பிரமாணத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 2வது வேத வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கி. இப்போ ஒரு 3வது பிரமாணம் வந்துருச்சு. இந்த பிரமாணம் என்னவாமா? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். எந்த பிரமாணம்? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இப்ப நான் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம மனதின் பிரமாணம் இதுவரைக்கும் யாரோட இணைஞ்சிருந்துச்சு? பாவ பிரமாணத்தோட. இந்த மனதின் பிரமாணம் இதுவரைக்கும் யாரோட இணைஞ்சிருந்துச்சு? இப்ப ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மனதின் பிரமாணம் யாரோட இணையணும்னா, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தோட இணையணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். எந்த பிரமாணத்தோட இணையணுமாமா? நல்லா சொல்லுங்க, எந்த பிரமாணத்தோட? ஜீவனுடைய ஆவி. இப்ப ஜீவனுடைய ஆவின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒண்ணு நினைப்பு வரணும். மண்ணினால் மனிதனை உண்டாக்கி தேவன் அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை. இங்க என்ன சொல்லப்படுகிறது? எந்த பிரமாணத்தோட இணையணும்? ஜீவ சுவாசம். நல்லா சொல்லுங்க, ஜீவ சுவாசம். மண்ணினாலே தேவன் மனிதனை உண்டாக்கி அவனுக்குள்ள எதை ஊதினாரு? ஜீவ சுவாசத்தோ. அந்த ஜீவ சுவாசம் யாருடையது? தேவனுடையது. அது இந்த ஜீவ சுவாசம் யாருடைய சுவாசத்தை ஊதினாரு? தேவனுடைய சுவாசத்தையே மனுஷனுக்குள்ள ஊதினாரு. இப்போ ஜீவனுடைய ஆவியினுடைய பிரமாணம் என்பது என்ன அர்த்தம்னா, நான் தேவனோடு இணைந்து கொள்ளுகிறேன் என்று அர்த்தம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். நான் பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாகி என் மனதின் பிரமாணம் யாரோட இணையணும்? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அதுதான் ஜீவ சுவாசம். எல்லாரும் அதை சொல்லுங்க, யாருடைய சுவாசம் அது? யாருடைய சுவாசம் அது? அப்போ என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தோட நான் இணைஞ்சிட்டேன்னா எது கட்டாயிரும்? எதுக்கு? அப்போ எனக்குள்ள இன்னைக்கு எது மறுரூப ஆகணும் அப்படின்னா, என் மனதுதான். இங்கதான் திரும்ப வந்து நிற்கிறார். உங்கள் மனம் புதிதாகிறதுனால. அப்ப எப்ப இந்த மனது புதிதாகுனா யாரோட இணைய? யார? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அல்லது ஜீவனுடைய ஆவியின் சட்டம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 3மே நமக்குள்ளதான் இருக்குது. பாவ பிரமாணமும் நமக்குள்ளதான் இருக்குது, மனதின் பிரமாணமும் நமக்குள்ளதான் இருக்குது, ஜீவனுடைய ஆவியின் அதாவது இந்த கனியை சாப்பிடுற பொழுது நீ சாகவே சாவாய். ஆனா இந்த கனியை சாப்பிட்டபடினால் நான் சாகவே செத்துட்டேன்டா, உண்மைதான். ஆனா ஜீவ கனியை புசித்த உடனே இந்த ஜீவன் எனக்குள் உயிர் பெற்றுச்சு. எல்லாரும் கறந்துட்டுவோம். நான் இந்த ஜீவ கனிங்கிறது கடந்த நாட்கள்ல சொன்ன எது குறிக்குது? திருவிருந்து.
ஏசப்பா ரத்தத்தை சரீரத்தை பானம் பண்ண எனக்குள்ள எது உயிர் வருது? எந்த ஜீவனது? நித்திய ஜீவன். அது இயேசு எனக்குள்ள ஊதின ஜீவன். நான் செத்து கிடந்தது உண்மைதான். கனியை சாப்பிட்டனால நான் சாகவே சாவேன். அந்த ஜீவன் செத்து போனது உண்மைதான். ஆனால் அந்த ஜீவனை கொடுக்கத்தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தார். அந்த ஜீவனை நான் புசிக்க இப்போ எனக்குள் செத்து போன அந்த ஜீவன் என்ன அடைஞ்சிருச்சு? திரும்ப சொல்லுங்க, என்ன அடைஞ்சிருச்சு? உயிர் அடைஞ்சிருச்சு. இப்போ ஒரு உயிர் அடைஞ்சனால இப்போ இந்த மனதின் பிரமாணம் எதை கட் பண்ணணும்? மனதின் பிரமாணம் எதைய கட் பண்ணணும்? பாவ பிரமாணத்தை கட் பண்ணி எந்த பிரமாணத்தோட இணையணும்? ஜீவ பிரமாணம். அந்த வசந்த மறுபடி வாசிங்க பார்க்கலாம். அந்த வசந்த வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிருச்சு. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். எந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிருச்சு? ஆமா, அதாவது திரும்ப சொல்றேன், ஜீவ ஆவியினுடைய பிரமாணம் எனக்குள் உயிர் பெற்றபடினாலே எனக்குள்ள நான் இதுவரைக்கும் எதோட கனெக்ட் ஆகியிருந்தேன்? பாவ பிரமாணத்தோட கனெக்ட் ஆகியிருந்தேன். இப்ப ஜீவ ஆவி எனக்குள்ள உயிர் பெற்றபடினாலே எந்த பிரமாணத்தை கட் ஆயிருச்சுப்பா? பாவ பிரமாணம் கட் ஆயிருச்சு. அப்போ என்னுடைய இந்த மனதின் பிரமாணம் இப்ப எதோட இணைஞ்சிருச்சு? போர் அடிக்குதா? புரியுதா? இப்ப எந்த பிரமாணத்தோட இணையறோம்? நம்ம ஜீவ பிரமாணம். திரும்ப சொல்லுங்க, எந்த பிரமாணத்தோட இணையறோம்? அப்போ இந்த ஜீவ பிரமாணத்தோட இணைய எனக்கு ஆதியில் இருந்த அதிகாரம், ஆதியில் இருந்த ஆளுக, ஆதியில் இருந்த பழுகி பெறுகிற அந்த அபிஷேகம் எல்லாம் என் மேல இறங்குது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். ஆதியில இருந்த பழுகி பெருகி நிரப்பி பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிற அத்தனை அதிகாரமோ நான் ஜீவ பிரமாணம் அல்லது ஆவியின் பிரமாணம் அல்லது ஆவியானவரோட இணைய இந்த எனக்குள் இருக்கிற உள்ளாந்த மனித எனக்குள் இருக்கிறதான ஆவியின் மனித உயிர் பெற்று கொண்டே இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? சரி, இப்ப திரும்ப சொல்லுங்க. இப்ப நம்ம மனதின் பிரமாணம் எதோட இணையணும், எதோட இணையக்கூடாது? பாவ பிரமாணத்தை கட் பண்ணிட்டு எந்த பிரமாணத்தோட இணையணும்? திரும்ப சொல்லுங்க, எந்த பிரமாணத்தோட இணையணும்? ஓகே, இப்ப எத்தனை பிரமாணத்தை பார்த்துட்டோம்? சொல்லுங்க. இது கொஞ்சம் டஃப்பாக தானே இருக்கு. ஆனால் இது வரைக்கும் கொஞ்சம் கருக்களாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ஈஸியாக தெரியுது. ஆமாம், இது வரைக்கும் கொஞ்சம் கருக்களாக தெரிஞ்சு ஆகும். மனதின் பிரமாணம் என்ன, ஜீவ பிரமாணம்னு என்ன, பாவ பிரமாணம்னா என்ன. ஆனால் இப்போ ஈஸியாக ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் நம்ம எல்லாரும் இதை விளங்கி கொள்ள கர்த்தர் ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆமென் என்று சரி, ஓகே. திரும்ப கேட்குறேன். இப்போ இந்த மனதின் பிரமாணம் தான் சென்டர். நல்லா விளக்கமா. ஏன்னா மனது எங்கே இருக்குது? முதல்ல அதை சொல்லிடுங்க. மனது எங்கே இருக்குது? கடந்த முறை சொன்னேன். அதாவது நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்கம்மா. அதை நான் கேட்கலாம். மனது எங்க இருக்கு? ஆத்மாவில் தான் என்னென்ன இருக்கு? மனது, அறிவு, சிந்தை, சித்த, உணர்ச்சி, இதெல்லாம் ஆத்மாவுக்குள்ள இருக்குது. கடந்த வாரத்தில் இதை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மனது ரொம்ப முக்கியம். ஆமென் என்று சொல்லுவோம். மனது தான் ரொம்ப முக்கியம். திரும்ப சொல்லுவோம், உங்கள் மனது புதிதாகும்படி. அப்போ இந்த மனது புதிதாகிறதுக்கு யாரோட இணையணும்? நான் திரும்ப ஏன் கேட்குறேன்னா, உங்களுக்குள்ள அந்த மைண்ட் நல்லா உட்கார்ந்துடணும். ஏன்னா ஒருவேளை இதை கர்த்தர் இன்னைக்கு இதை கொடுக்குறான்னு ஒன்று இன்னும் அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் தருவார். ஏன்னா நமக்கு வாரம் நல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறோம் நம்ம. ஆமாம், ஒரு பெரிய காரியத்துக்காக கர்த்தர் நம்மளை உருவாக்குறாருமா, நல்லா தெரியுது. ஆமாம், இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொன்னார், ஜாக்லின் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, உன் வழிகளை விட என் வழி உயர்ந்திருக்குதுன்னு கர்த்தர் சொன்னேன். அப்போ ஒரு பெரிய உயர்வான காரியங்களை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய போறார். இப்போ சொல்லுங்க, மனதின் பிரமாணம், மெயின் மனதின் பிரமாணம் சொல்லுங்க, நம்ம மைண்டு. சொல்லுங்க, நம்ம மைண்டு. சொல்லுங்க, என்னது? நம்ம மைண்டு. இப்போ இந்த மனதின் பிரமாணம் எதை கட் பண்ணணும்? எதோட இணையணும்? சரி, இப்போ இந்த மனது ஜீவ பிரமாணத்தோட இணையணும்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு பிரமாணம் நமக்குள்ள வேலை செய்யணும். என்னடா இன்னொரு பிரமாணம்? இந்த ஜீவ பிரமாணத்தோடு நம்ம மனது இணையணும்னா இன்னொரு பிரமாணம் நமக்கு வேலை செய்யணுமாமா. வாசிங்க பார்க்கலாம். ரோமரின் புத்தகம் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 31-32 வாசிங்க.
நீதி பிரமாணத்தை தேடின. நல்லா விளங்க. இது என்ன பிரமாணம்? நல்ல பண்ணுங்க. வாசிங்கம்மா, இப்ப வாசிங்க. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுவதற்கான கல்லில் இடறினார்கள். சரி சொல்லுங்க. இப்ப அடுத்த ஒரு பிரமாணம். எந்த பிரமாணமாமா? நல்லா சொல்லுங்க. எந்த பிரமாணம்? நல்லா சொல்லுங்க. எந்த பிரமாணம்? அதாவது திரும்பவும் சொல்றேன், இந்த மனதின் பிரமாணம் ஆவியின் பிரமாணத்தை கட் பண்ணிட்டு இந்த ஜீவ ஆவியினுடைய பிரமாணத்துக்குள்ள இணைகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரமாணம் நமக்குள்ள வேலை செய்யணும். அது என்ன பிரமாணம்னா நீதியின் பிரமாணம். ஏன்னா இப்போ நான் இந்த பழத்தை சாப்பிட்டனால இப்போ எதுக்கு நான் விற்கப்பட்டுட்டேன்? பாவத்துக்கு விற்கப்பட்டுட்டேன். இப்போ என் மனது பாவத்திற்கு அடிமையாக இருந்து பாவக்கிரிகளையே செய்து கொண்டு இருக்கிறது. இந்த பாவக்கிரிகளை கட் பண்ணுறதுக்கு என் சரீரத்தில் அல்லது என் மைண்டில் நீதி பிரமாணம் வேலை செய்யணும். அது எந்த பிரமாணம் என்றால் நான் நீதிமானாக்கப்படுகிற பிரமாணம். எந்த பிரமாணம்? நல்லா சொல்லுங்க. எந்த பிரமாணம்? நான் நீதிமானாக்கப்படுகிற பிரமாணம். இப்போ இந்த நீதிமானாக்கப்படுகிறது எதனால நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் நீதிமானா மாறுறது எதனால நடக்கும்? அவருடைய ரத்தத்தினால. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வேத வசனம் 5:9. வேகமா. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. நல்லா விளங்கமா. இந்த நீதி பிரமாணம் எனக்குள்ள எப்படி வருது? நல்லா சத்தமா சொல்லுங்க. நீதி பிரமாணம் எனக்குள்ள எப்படி வருது? நல்லா சொல்லுங்க. நீதி பிரமாணம் எனக்குள்ள எப்படி வருது? ரத்தம் எனக்குள் வேலை செய்ய. இந்த நீதி பிரமாணம் எனக்குள்ள எப்படி வேலை செய்யுதுன்னா, ரத்தத்தை எடுத்து என் மைண்டில் நான் பூச, அந்த ரத்தத்தினாலே நான் சுத்திகரிக்கப்பட, அந்த ரத்தம் என்னை கழுவ, அந்த ரத்தம் என்னை சுத்திகரிக்க, அந்த ரத்தம் என்னை கழுவ, என்னை சுத்திகரிக்க நான் பாவ பிரமாணத்துக்கு கட்டாகப்பட்டு என்னுடைய மனதின் பிரமாணம் எதோட இணையுது? ஜீவ பிரமாணம். அப்போ என்னுடைய மனதின் பிரமாணம் ஜீவ பிரமாணத்தோட இணைகிறதுக்கு என்னுடைய மைண்டில் எந்த பிரமாணம் வேலை செய்யணும்? நீதி பிரமாணம். ஓகேவாமா? இப்போ சொல்லுங்க. என்னென்ன பிரமாணம்? பாவ பிரமாணம். அடுத்து ஜீவ ஆவியினுடைய பிரமாணத்துக்கு முன்னாடி எந்த பிரமாணம் வேலை செய்யணும்? நீதிமானாக்கப்படுகிற அல்லது நீதி பிரமாணம் வேலை செஞ்சாதான் நான் எந்த பிரமாணத்தோட இணைய முடியும்? ஜீவ பிரமாணத்தோட. ஜீவ பிரமாணம் என்றால் ஜீவ ஆவியினுடைய பிரமாணம் என்றால் ஷார்ட்டா சொல்றேன், இந்த மனதின் பிரமாணம் பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு இந்த ரத்தத்தை கழுவி, ஏசப்பா ரத்தத்தை எடுத்து என் மைண்டில் பூசி 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 விடுதலையாக என்னுடைய மனதை அப்படியே பியூர் ஆகி அல்லது நல்ல தெளிவாகி யாரோட இணைஞ்சுக்கும்னா ஆவியானவரோட. யாரோட இணைஞ்சிரும்? நல்லா சொல்லுங்க. யாரோட இணைஞ்சிரும்? ஆவியானவரோட இணைய நான் நாளுக்கு நாள் என் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிற என் மனம் புதிதாக்கப்படுகிறனாலே நான் என்ன ஆகிறேன்? மறுரூபமாக்கப்படுகிறேன். அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார்? மெயினா இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ரத்தத்தை எடுத்து நான் எதில் போடணும்? என் மைண்டு, என் மனதில் ஏசப்பா ரத்தத்தை பூசுறேன் என் மைண்டில். ஏன்னா இந்த பாவ பிரமாணம் எனக்குள்ள என்ன செய்யுதுன்னு சொல்கிறேன். இந்த பாவ பிரமாணம் எனக்குள்ள என்ன தெரியுமா செய்யுது? ஏன்னா இந்த சாத்தான் ஏவாள்கிட்ட போய் என்ன கேட்குறான்னா, தேவன் இந்த கனியை சாப்பிட கூடாதுன்னு சொன்னது உண்டோ? அப்போ சொல்கிறா, ஆமாம், இந்த கனியை சாப்பிட்டா நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று யார் சொன்னா? தேவன் சொன்னார். அப்படின்னோடனே இந்த சாத்தா என்ன சொல்கிறான்? இல்லை நீங்கள் இந்த கனியை சாப்பிட்டு என்ன ஆக மாட்டீங்க? சாக மாட்டீங்க. நீங்கள் யாரை போல மாறுவீங்க? தேவர்களை போல மாறுவீர்கள் என்பதை தேவன் அறிவா. தேவன் அறிஞ்சனாலதான் இந்த கனியை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டான்ட்டாரு? சாப்பிட வேண்டான்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு தெரியும் எங்கே இந்த கனியை சாப்பிட்டு அவரை போல நீங்கள் மாறிட்டீங்கன்னா, புரிஞ்சாமா? இந்த கனியை சாப்பிட்டு எங்கே நீங்களும் அவரை போல மாறிடுவீங்கன்னு அவர் ஒரு பொசசிவா
அவர் ஒரு பொசசிவாக இருந்தனால தான் இந்த கனியை உங்களுக்கு சாப்பிட கொடுக்க மாட்டேன்ட்டாரு. எங்கே நீங்கள் அவரோட பொசிஷனுக்கு வந்துடுவீங்கிறதுக்காக இந்த கனியை சாப்பிட வேண்டான்னு சொல்லிட்டான்னு சொல்லி தேவனை குறித்த நெகட்டிவ், தேவனை குறித்த ஒரு தவறான எண்ணத்தை அவர் என்ன செஞ்சா, சாத்தான் ஏவாளுடைய மைண்டில் போட்டா. சாத்தான் என்ன பண்ணிட்டான், ஏவாளுடைய அந்த மைண்ட்ல தவறான எண்ணத்தை விதைச்சிட்டா. இப்போ இந்த பாவ சட்டம் அல்லது இந்த பாவ பிரமாணம், ஆமால ஏன் இந்த கனியை கொடுக்கல, ஏன் இந்த கனி, அப்போ தேவன் தவறானவரோ, இந்த கனியை கொடுக்க மாட்டேன்ட்டாரே, தேவன் தவறானவரோன்னு சொல்லி தேவனை குறித்த ஒரு தவறான எண்ணம் இந்த ஏவாளுக்குள்ள உண்டாகி 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 தேவனுக்கும் ஏவாளுக்கும் அல்லது தேவனுக்கும் மனுக்குலத்துக்கு ஒரு பெரிய பிளவு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஒன்று இந்த பாவ பிரமாணம், ஒன்று நல்ல விளங்கமா இந்த பாவ பிரமாணம், ஒன்று தேவனை குறித்து தவறான எண்ணத்தை நமக்குள்ள உண்டு பண்ண நல்லா விளங்காது. அதாவது எப்படின்னா, நான் ஜோமணி என்ன நடக்குது, ஒன்று ஒரு மாற்றமும் இல்லையே, இப்படி ஜபிக்கிறனே அப்படி ஜபிக்கிறனே, 7 நாள் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறனே, நைட்டெல்லாம் ஜபிக்கிறேன்னு சொல்லி தேவனை குறித்த ஒரு தவறான எண்ணத்தை எது உண்டாக்குது? எனக்குள்ள இருக்கிற பாவ பிரமாணம். எனக்கு நல்லா தெரியும் ஜெபம் பண்ணா ஆசீர்வாதம் வரும்னு தெரியும், ஆனால் உள்ளத்துக்குள்ள ஒரு முறுமுறுப்பு இருக்குது. ஜெபித்தான, அதாவது உட்கார்ற பொழுதே என்ன ஜெபம் பண்ணி நடக்குது அப்படின்னு தான் உட்கார்றோம். ஜெபம் பண்ணி எழும்புற பொழுது நானெல்லாம் ஜெபம் பண்ணி நடக்குமான்னு எந்திரிக்கிறோம். இது எனக்குள்ள என்ன வேலை செய்யுது? ஆமாம், ஒரு வேடிக்கையான கதை சொல்லுவாங்களே, ஒரு அம்மா தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய மரத்தை பார்த்து அந்த மரம் அந்த அம்மாவுக்கு பெரிய தடையாக இருந்தது வீட்டுக்கு முன்னாடி. அப்போ அந்த அம்மா ஒரு விசுவாசத்தில் போய் உட்கார்ந்தாங்க. என்ன உட்கார்ந்தாங்க? உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழுன்னு சொன்னால் என்ன செய்யும்? விழு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, இப்போ இந்த மரத்தை பார்த்து நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் இந்த மரமே நீ பெயர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு உட்கார்றேன்னு போய் ஜபத்தில் உட்கார்ந்தாங்க. 1 மணி நேரம் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருந்தாங்க. வெளியில் வந்து பார்த்தா அந்த மரம் அப்படியே இருந்தது. எனக்கு அப்போவே தெரியும் இந்த மரம் விலகாதுன்னு. ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க, என் கணவன் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் கணவன் ரட்சிக்கப்படணும். அப்படி போராடி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு கணவன்கிட்ட வந்து நின்னாங்க. கணவன் ஒரு வார்த்தை கேட்டாரு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, நீ எல்லாம் ரட்சிக்கப்படவே மாட்டையான்ட்டாங்க. இப்படித்தான் போராடி ஜெபிக்கிறோம், ஆனா நடக்காதுன்னு நம்ம உள்ளத்துக்குள்ள தெரியுது. நிறைய நேரம் நமக்குள்ள என்ன வருது? ஆமா, தவறான எண்ணம் ஒண்ணு. 2வது, தேவன் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் என்று சொல்லி 2வது சாத்தான் என்ன செஞ்சானா, ஏவாளுக்குள்ள அவ்விசுவாசத்தை விதைச்சா. எதை விதைச்சா? 2வது என்னன்னா, அதான் இப்போ நம்ம ஜெபம் இத்தனை நேரம் ஜெபம் பண்ணாலும் எனக்கு தெரியும், இத்தனை நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் எனக்கு தெரியுது நடக்காது. அப்போ எனக்குள்ள என்ன வளருது? நான் ஜெபிக்கிறேன், ஒரு பக்கம் நடக்குன்னு தெரியுது, ஆனாலும் எனக்குள்ள என்ன வருது? அவ்விசுவாசம். அந்த அவ்விசுவாசம் வந்தனால தாங்க புதிய ஏற்பாடு முழுவதுமே தேவன் நீ ஜெபிச்சா நடக்கும், பரிசுத்தமாக இருந்தால் நடக்கும் அப்படிங்கிறத விட நீ விசுவாசித்தால், அந்த ஒரு வேடை திரும்ப சொல்ற, நீ விசுவாசித்தால் இது நடக்கும்னு சொல்லி என்ன செய்யறாரு? சாத்தான் ஏவாளுக்குள்ள அவ்விசுவாசம் தூண்டுறா. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை, நீ விசுவாசித்தால் எல்லாம் உனக்கு கூடும். விசுவாசமே என்னது? ஆமா, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இதெல்லாம் சொல்றாரு. விசுவாசம். 3வது, எப்பவுமே சாத்தான் தேவனை குறித்து ஒரு கெட்டவராகவே நமக்கு காண்பிச்சுட்டுப்பான். எப்படி காண்பிப்பான்? கெட்டவராகவே. இவரெல்லாம் உனக்கு கொடுப்பாருன்னு நினைச்சிடாத, அவர் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாரு. நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ண உனக்கு கொடுத்துருவாரா, 2 மணி நேரம் ஜெபம் பண்ண உனக்கு கொடுத்துருவாரா அப்படின்னு இந்த பாவ பிரமாணம் அல்லது இந்த சாத்தான் நமக்குள்ள தேவனை குறித்த ஒரு தவறான எண்ணத்தை, ஒரு அவ்விசுவாசத்தை, ஒரு தேவனை குறித்த கெட்ட
ஒரு தோற்றத்தையே நமக்குள்ள உண்டு பண்ணிட்டு இருப்பா. அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் மகளே, அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒருபோது உனக்கு தவறு செய்ய மாட்டார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவரா தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். அவர் நல்லவர். அதனாலதான் எதை சொல்றியோ இல்லையோ, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் தவறு செய்ய மாட்டாரு, அவர் தவறு செய்ய மாட்டார், எனக்கு நல்லதையே செய்வார். சொல்லு 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 சொல்லிட்டேரு. இந்த பாவ பிரமாணம் நமக்குள்ள எப்படி வேலை செய்துன்னு தெரிஞ்சிருச்சா? தேவனை குறித்த தவறான எண்ணம், தேவனை குறித்த அவ்விசுவாசம், தேவனை ஒரு கெட்ட தோற்றமாகவே நமக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம தேவனோட ஐக்கியமாக இருக்கிறத, தேவனோடு கூட நம்ம இப்போ நம்ம ஒரு சில சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஜெபம் பண்ணாதுக்கு முன்னாடி நல்லா தாங்க இருந்தேன், ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வந்துருச்சு. சொல்கிறோமா இல்லையா? ஆமாம். எப்படி பண்ணுறா? ஜெபம் பண்ணாதுக்கு முன்னாடி நாங்கள் நல்லா தாங்க இருந்தோம். இவங்க எப்போ ஜபத்துக்கு போனாங்களோ, ஒரு சில வீடுகளில் சொல்கிறாங்களோ, நீ எப்போ ஜபத்துக்கு போனியோ அப்போ தான் எல்லாமே தோல்வியாகுது. இது என்னன்னா பிசாசுனுடைய தந்தரோ. அவன் தெய்வத்தை எப்படி காட்டுறா? தவறானவராகவே. அப்போ நமக்கு ஒரு அவிசுவாசம். ஆமாம் தானே, ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை அப்படின்னு. என்னன்னா ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எறும்பு களைச்சூட்ட மாதிரிமா அப்போ கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆனால் நீ இன்னும் கொஞ்சம் ஜபத்தை அதிகப்படுத்தினா சுத்தமாக போயிடும், சுத்தமாக அந்த எறும்பு போயிருங்கிற. ஜெபம் பண்ணா களைச்சூட்ட மாதிரி தான், ஓகே. ஆனால் நீ ஜெபிக்க 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 ஜபத்தை விடக்கூடாது, ஜபத்தை விடக்கூடாது. ஏன்னா உன் தேவன் உனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. உனக்காக கர்த்தர் எதை வேணாலும் செய்வாருமா. நீ ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. ஏன்னா நம்ம ஜெபிக்க தொடங்கின பிசாசு எழும்புவா. அவன் 1 மடங்குக்கு 4 மடங்கு எழும்புவா. ஆனால் நான் 4 மடங்குக்கு 8 மடங்கு ஜெபிச்சனா அவன் என் எல்லையை விட்டே போயிருவா. நித்திய ஜீவனை தேவன் எனக்குள்ள வைப்பாருமா. ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. இது பாவ பிரமாணம். இப்போ இந்த பாவ பிரமாணத்திலிருந்து என் மனது விடுதலையாகி எந்த பிரமாணத்தோட இணையணும்? ஜீவ பிரமாணத்தோட இணையணும். இந்த ஜீவ பிரமாணத்தோட இணைகிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள எந்த பிரமாணம் நடக்கணும்? நீதியின் பிரமாணம். நீதியின் பிரமாணம் என்ன? சொல்லுங்க. நீதிமானாக்கப்படுகிறது. எதனால நான் நீதிமானாக்கப்படுகிறேன்? ஏசப்பா ரத்தம். அப்போது இந்த ஏசப்பா ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும்? என் மேலே அப்படியே போடணும், என் மைண்டில் போடணும், என் கண்களில் போடணும், என் காதுகளில் போடணும். நான் கடந்த நாட்களில் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம ஆவியில் இருக்கிறதான ஐக்கியம், உள்ளுணர்வு, மனசாட்சி, ஆத்மாவில் இருக்கிற மனம், அறிவு, சிந்தை, சித்த, உணர்ச்சி இருதயத்தில் போடணும். அடுத்து சரீர உறுப்புகளுக்கு எல்லாம் ஏசப்பா ரத்தத்தை பூச 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 எனக்குள்ள எந்த பிரமாணம் வேலை செய்யுது? நல்லா நல்லா சொல்லுங்க. எந்த பிரமாணம்? எந்த பிரமாணம்? நீதியின் பிரமாணம் எனக்குள்ள வேலை செய்து. இப்போ இந்த நீதியின் பிரமாணம் எனக்குள்ள வேலை செய்யறதுக்கு எதை எடுத்து பூசுறேன்? சரி, ஓகே. இதில் இன்னைக்கு இன்னொரு ரகசியத்தையும் சொல்கிறேன். அதாவது வேதத்திலிருந்து வாசிப்போம் என்றால் வாசிங்க பார்க்கலாம். எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படுகிற ரத்தத்தின் இடத்துக்கு வந்து சேர்ந்து. சரி, இந்த ரத்தம் யார்? எந்த ரத்தமாமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்தாமா? நல்லா நல்லா சொல்லுங்க. என்ன பேசுதாமா? இந்த இடத்துல சொல்லுது, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். அதாவது ஆபேலின் ரத்தம் என்ன பேசியிருக்குன்னு நினைக்கிறீங்க? குற்றப்படுத்தி மெயினா என்ன கேட்டிருக்கும்? குட், சூப்பர். பழி வாங்கணும். நீ அவனை என்ன செய்யணும்? ஆபேல் ரத்தம் என்ன பேசும்? நல்லா சொல்லுங்க. ஆபேல் ரத்தம் என்ன பேசுச்சு? ஆமாம், நாங்கள் கடந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட மேட்டூருக்கு தான் போயிருந்தோம். நான், ஜாய்சாக்கா, ஒரு பெண்கள் கூடத்துக்கு போயிருந்தோம். இன்னொரு மகா, 3 பேர் நாங்கள் போயிருந்தோம். அப்போ நைட்டு நாங்கள் முந்தின நாளே போயிட்டு அடுத்த நாள் பெண்கள் கூட்டம். அந்த நைட்டெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்னா உட்காந்து ஜெபிக்கிற பொழுது நிறைய குட்டி 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 ஆவியானவர் அப்படியே காட்டுறாரு. நிறைய குட்டி குட்டி குழந்தைகோ இப்படி 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 ஏங்கி 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 கையை உயர்த்துது. அதுக்கு கர்த்தர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, மகளே, இந்த மேட்டூர் டேமு கட்டுறதுக்கு நிறைய குழந்தைகளுடைய ரத்தம் பலி செலுத்தியிருக்காங்க.
இப்போ அந்த ரத்தமெல்லாம் என்ன கேட்குதுன்னா, எங்களுக்கு பழி வாங்கணும், எங்கள் ரத்தத்தை இவங்க சிந்துனாங்களே, எங்கள் ரத்தத்தை இவங்க சிந்துனாங்களே, இந்த ரத்தம் என்ன செய்ய, அந்த ரத்தமெல்லாம் என்ன செய்யணும் அதனால். ஏன்னா எதுக்கு இதை சொன்னேன்னா, அந்த மேட்டூரினுடைய ரட்சிப்புக்கு கர்த்தர் ரொம்ப ஜெபிக்க சொன்னார். அப்போ ஜெபிக்கிற பொழுது இந்த ஆவிகளை எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்கிறாரு, இதெல்லாம் பழிவாங்கு 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 அப்படின்னு கேட்குது. அதனால தான் மேட்டூரில் அந்த பிளஸ்ஸிங்கை பார்க்க முடியல அப்படிங்கிற பொழுது அப்போ நான் கேட்குறோம், எது சார் ஆண்டவரே நாங்கள் இதுக்கு எப்படி ஜெபிக்கணுங்கிற பொழுது ஏசப்பா சொல்கிறாரு, இந்த பழி வாங்கணும்னு நினைக்கிற இந்த ரத்தத்துக்கு மேலே ஏசப்பா ரத்தத்தை பூசி ஜெபின்னு சொன்னார். ஏன்னா பழி வாங்கணும்னு நினைக்கிறது மனுஷ ரத்தம், ஆனா பரிந்து பேசுகிற ரத்தம் ஏசப்பா ரத்தம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? பழி வாங்கணும்னு நினைக்கிறது மனுஷ ரத்தம், பரிந்து பேசுகிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நீங்க இன்னுமே ஒரு சில இடத்துல போய் பாருங்க, நான் இப்போ கடந்த வாரத்தில் இதை சொன்னேன், ஒரு சில இடத்துல திரும்ப திரும்ப ஆக்சிடென்ட் நடக்கும், திரும்ப திரும்ப விபத்து நடக்கும், திரும்ப திரும்ப ரத்தம் சிந்துதல் நடக்கும். ஏன்னா அதுக்கு முன்னே இறந்த அந்த ரத்தமெல்லாம் என்ன கேட்குது? பழி வாங்குது. இன்னும் ரத்தம் சிந்தப்படணும், இன்னும் ரத்தம் சிந்தப்படணும். ஏன்னா அது பிசாசு குணம் தானே, இன்னும் ரத்தம் சிந்தப்படணும், இன்னும் ரத்தம் சிந்தப்படணும் அப்படின்னு அதெல்லாம் கேட்குது. ஆனால் அதனால தான் அப்படிப்பட்ட இடத்துல ஏசப்பா ரத்தமாகிய பரிந்து பேசுகிற ரத்தத்தை பூசி நம்ம ஜெபிக்க 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 அந்த விபத்துகளிலிருந்து தடுக்கப்படுகிறோம். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இப்போ என்ன சொல்றேன்னா, ஆபேலின் ரத்தம் எந்த ரத்தம்? பழி வாங்குற ரத்தம். ஆனால் ஏசப்பா ரத்தம் எந்த ரத்தமாமா? ஒன்று பரிந்து பேசுகிற ரத்தம். இங்கே வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நன்மைகளை பேசுகிற ரத்தம். எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, நீங்கள் ஒருவேளை இது கணவன் மனைவிக்கு எடுத்துக்கலாம், அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு எடுத்துக்கலாம். எப்படின்னா நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே உங்கள் ரத்தத்தை எடுத்து என் கணவனுடைய மைண்டில் போடுறேன், உங்கள் ரத்தத்தை எடுத்து என் மைண்டுக்குள்ளே போடுறேன். ஏன்னா இந்த ரத்தத்தை நான் பூசுகிற பொழுது, அது இந்த ரத்தம் எனக்குள்ளே வருகிற பொழுது, இப்போ நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, மனைவியை குறித்த ஒரு தவறான ஒப்பீனியனை யார் கணவனுக்கு உண்டாக்குறான்னா, பிசாசு உண்டாக்குறான். உன் மனைவி மோசம், உன் கணவன் மோசம், நீ இப்படி அப்படி இல்லை, அவள் அப்படி பண்ணுறா, இவன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதெல்லாம் யாருடைய தந்திரம்? பிசாசின் தந்திரம். கணவன் மனைவியை குறித்த தவறான எண்ணம், மனைவி கணவனை குறித்த தவறான எண்ணங்களை பிசாசு போட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை போராட்டத்தை கொண்டு வந்துட்டே இருக்கிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கல்வாரி ரத்தத்தை எடுத்து என் கணவனுடைய மைண்டில் பூசுகிற ஆண்டவரே, என் மனைவியினுடைய மைண்டில் நான் பூசுகிற ஆண்டவரே. இப்போது கணவனுக்குள்ளே பூசுகிறதாகட்டும், மனைவிக்குள்ளே பூசுகிற பொழுது இந்த ரத்தம் என்ன பண்ணுனா, கணவனை குறித்த மனைவிக்குள்ளேயும் மனைவி குறித்த கணவனுக்குள்ளும் நன்மையான ஒப்பீன்களை உண்டு பண்ண. நல்ல கரந்தட்டுமா? நல்ல காரியங்களை, நன்மையான காரியங்களை பேசும். அது ஒப்புரவாக்குற ரத்தம், அது சமாதானத்தை உண்டு பண்ற ரத்தம். அப்ப கம்பல்சரி நீங்க என்ன செய்யணும்னா, ஒருவேளை இவங்க கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஏசப்பா ரத்தத்தை எடுத்து என்ன செய்யுங்க, ஆண்டவரே என் கணவனுடைய மைண்டில் பூசுறேன், என் மனைவினுடைய மைண்டை பூசுறேன், ஆண்டவரே என் பிள்ளை கீழ்ப்படியவே மாட்டேங்கிறானா, என் பிள்ளையினுடைய மைண்டில் பூசுறேன், ஆண்டவரே அந்த ரத்தத்தை எடுத்து கண்களில் பூசுறேன். ஏன்னா இது நன்மையை பேசுகிற ரத்தம், நன்மையான காரியங்களை அவங்களுக்குள்ள உண்டு பண்ணுகிற ரத்தம், அது நன்மையான காரியங்களை, நன்மையான கிரியைகளை இது உண்டு பண்ணுகிற ரத்தம். இப்ப இந்த ரத்தம் என் மனதுல வர சொல்லுங்க, இப்ப எதுல பூசிட்டு இருக்கிற அந்த ரத்தத்தை எடுத்து என் மனதுல அப்படியே பூச 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 என்ன ஆகுதுன்னா, தேவனை குறித்த நெகட்டிவ் தாட்ஸ், தேவனை குறித்த அவ்விசுவாசங்கள், தேவனை குறித்த தவறான எண்ணங்கள் என் மைண்டிலிருந்து விலகி 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 இப்ப என் மைண்டு யாரோட இணையுது? ஆவியானவரோட. யாரோட இணையுது? திரும்ப சொல்லுங்க, யாரோட இணையுது? திரும்ப சொல்லுங்க, யாரோட இணையுதா? ஆவியானவரோட இணையுது. இப்ப ஆவியானவரோட இணைய என்ன நடக்குதாமா? வாசிங்க பார்க்கலாம். அதே ரோமர் 8:2-8-5 வாசிங்க பார்க்கலாம். ஆமா, வேகமா. 8 கிறிஸ்து இயேசுவினாலே 8:2, அதாவது பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த சாப்டருக்குள்ள வாசிச்சோம். அடுத்து வாசிங்க பார்க்கலாம். 8:5 வாசிங்கம்மா. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை. நல்ல விளக்கமா. இதுவரைக்கும் எனக்குள்ள எந்த பிரமாண வேலை செஞ்சுச்சு? பாவ பிரமாண வேலை செஞ்சபடினால தேவனை குறித்த தவறான
என்ன எனக்குள்ள இருந்தது. இப்போ என்னுடைய மனதின் பிரமாணம் யாரோட இணைஞ்சிருச்சு? ஆவியின் பிரமாணத்தோட அல்லது ஆவியானவரோடு கூட இணைஞ்சபடினாலே இப்போ நான் என்னவா மாறிட்டு இருக்கிறேன்? ஆவிக்குரியவளாய் மாறுறேன், ஆவிக்குரியவளாய் மாறுறேன், ஆவிக்குரியவளாய் மாறுறேன். இப்போ ஆவிக்குரியவளாய் மாற 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 அந்த இடத்துல வாசிக்கிற ஆவிக்குரிய காரியம், ஆமா வாசிங்க, அந்த ஜீவனும் சமாதானமுமா வாசிங்க பார்க்கலாம். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும். நல்லா சொல்லுங்க பாருங்க, ஆவியின் சிந்தை வர 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 எனக்குள் ஜீவனும் சமாதானம். சொல்லுங்க ஜீவனும் சமாதானம். திரும்ப சொல்லுங்க ஜீவனும். கடந்த நாட்களில் நான் ஒரு இடத்துல பிரசங்கித்த பொழுது ஜீவனை குறித்து கர்த்தர் பேசினார் வேற மாதிரி, அதாவது சமாதான உடன்படிக்கை குறித்து பேசினாரு. அதில் 5 வித ஆசீர்வாதம் சொன்னார். அங்கே ஒரு 5 வித ஆசீர்வாதம் சொன்னார். சமாதான உடன்படிக்கை பண்ணால் அங்கே ஒரு 5 வித ஆசீர்வாதம் சொல்லி பேசினார். அதில் ஒரு காரிய ஜீவன் பேசினாரு. ஜீவன் என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு புது வெளிப்பாட்டை சொன்னார். ஜீவன் நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம பழுகி கொண்டே இருக்கும். எல்லாரும் ஆமென் சொல்ல. ஜீவன் உள்ளதெல்லாம் என்ன ஆகிட்டே இருக்கும்? பழுகிட்டே இருக்கும். ஜீவன் உள்ளதெல்லாம் என்ன ஆகும்? அப்போ ஜீவனும் சமாதானம் அப்படின்னா எனக்குள் நான் பழகிட்டே இருப்பேன். சொல்லுங்க, எனக்குள்ள நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? பழகிட்டே இருப்பேன், பெருகிட்டே இருப்பேன். சமாதானம், ஜீவனும் சமாதானம் ஒன்று. 2வது, ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ இப்போ கடைசியாக சொல்கிறேன், என் மனதின் பிரமாணம் என் ஆவியின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி எந்த பிரமாணத்தோட இணைஞ்சிருச்சு? ஜீவ பிரமாணம், ஜீவ ஆவி பிரமாணம். இதுக்கு பேர் என்னன்னா ஆவியின் பிரமாணம். எந்த பிரமாணம்? ஆமாம், பாவ பிரமாணத்திலிருந்து என் மனதின் பிரமாணம் விடுதலையாகி எந்த பிரமாணத்தோட இணைஞ்சிருச்சு? அதனால தான் சொன்னேன், இப்போ மனது இப்படி இருக்குது, ஆவி இப்படி இருக்குது. இப்போ இந்த மனது இது வரைக்கும் எதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு? ஆவிக்கு ஆவி பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு. இப்போ இந்த மனதின் பிரமாணம் பாவ பிரமாணத்துக்கு கீழ்ப்படுத்திருந்துச்சு. இப்போ இந்த மனதின் பிரமாணம் ஆவியின் பிரமாணத்தோட இணைய 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 நான் நாளுக்கு நாள் என்ன ஆயிட்டே இருக்கிறேன்? மறுரூபமாய் கொண்டிருக்கிறேன். 2வது, இந்த பூமிக்குரிய காரியம், இந்த பூமிக்குரிய இழப்புகள், இந்த பூமிக்குரிய ஏமாற்றம், இந்த பூமிக்குரிய தந்திரம், இந்த பூமிக்குரிய வஞ்சகம், இது எல்லாவற்றிலும் இழந்து நான் ஆவிக்குரிய பிரமாணத்துக்குள்ள வர 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 நான் எந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டேன்? அன்பின் குமார். நல்லா கரந்தட்டுமா. இப்பதான் நீங்க எந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அப்ப நீங்க அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்கிற அந்த உணர்வை உங்களுக்குள்ள யாரு கொடுத்துட்டே இருக்கிறா? ஆவியானவர். அப்ப நல்லா நீங்க ஒண்ணை மட்டும் விளங்கிக்கணும். உங்க மனது யாரோட இணையணும்? நல்லா சொல்லுங்க, உங்க மனது யாரோட இணையணும்? ஆவியானவரோடு கூட இணைஞ்சு டெய்லி அப்படியே அந்நிய பாஷை பேச பேச பேச. அதாவது நான் ஷார்ட்டா ஒன்று சொல்றேமா, இந்த உலகத்துல உங்களால வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. யாரோட இணையிற வரைக்கும்னா ஆவியானவரோட இணையிற வரைக்கும். இந்த உலகத்துல நீங்க வாழ வேண்டிய ஒரே காரியம், வாழ வேண்டிய ஒரே நோக்கு என்னன்னா, நான் யாரோட தான் இணைஞ்சு வாழணும். அதனால தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்தவன் இல்லாதவன். வாசிங்க 9 வாசிங்க. 9 8 9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல், மாம்சத்துக்கு உட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நல்லா விளங்கமா. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த உலகத்துல நானு நீங்க ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்தோட கனெக்ட் உள்ள வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்தோட இணைந்திருக்கிற வாழ்க்கை, அல்லது பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டணும்னா என்னால முடியாது, உங்களால முடியாது. ஆனா ஆவியானவரோடு கூட இணைய அல்லது ஆவிக்குள்ள நான் வாழ ஆவிக்குள்ள வளர 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 தேவ ராஜ்யத்தினால என்ன செய்ய நம்மளால எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதாவது இன்னும் ஷார்ட்டா சொல்றேன், ஏசப்பாவே, நல்லா சொல்லுங்க, ஏசப்பாவே இந்த பூமியில வாழ்ந்த பொழுது ஆவியானவரால் தான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்றேனே, அதாவது மரியாள் எப்படி கர்ப்பம் தரித்தாள்? பரிசுத்தாவி உங்களிடத்தில் உன்னிடத்தில் வருவார், நீ இது எப்படி ஆகுங்கிற பொழுது பரிசுத்தாவின் மேல். அப்போ ஏசப்பா பிறந்தது யாரால?
பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுகிற பொழுது ஓகே. அடுத்து ஏசப்பா பிறந்துட்டார், ஓகே. அடுத்து என்ன செய்யறது, ஆவி வேதத்தில் வாசிக்கிறோம்ல, மத்தேயு 4 வாசிக்கிற பொழுது அவர் ஊழியம் செய்ய அல்லது உபவாசம் பண்ண தொடங்கினது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவராலே அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். யாருடைய வேலை இது? ஆவியானவருடைய வேலை. அதாவது ஏசப்பா ஊழியம் செஞ்சது, வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டது யாருடைய வேலை? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அடுத்து ஏசப்பாவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? எங்க சொல்லுங்க, வாசிங்க. எபிரேயர் 9 நித்திய ஆவியினால 9 தான் நினைக்கிறேன். 9ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 9ஆம் அதிகாரம் நித்திய ஆவியினாலே 9:14 வாசிமா. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு போதுங்க. இப்ப யாரால இயேசு கிறிஸ்து தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்னா நித்திய ஆவியினாலே. அப்போ ஏசப்பா பிறந்தது யாரால? அவர் ஊழியம் செஞ்சது யாரால? அடுத்து அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது யாரால? சரி, மரித்தோரிலிருந்து எழுப்பினது யாருதா? பரிசுத்த ஆவி. மரித்தோரிலிருந்து எழுப்பின பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஏசப்பா இந்த பூமியில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிறதுக்கு முழுக்க 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 உதவியா இருந்தது யாரு? அப்போ ஏசப்பாவுக்கே பரிசுத்த ஆவியானவர் தேவைன்னா நம்ம என்ன? அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நல்லா கரந்தட்டுமா ஆவியானவரோட ஒவ்வொரு காலையில எந்திரிச்ச உடனே ஆவியானவர் அந்நிய பாஷையில ராகா தாலா ரேதோ ரோமானா ராகா தாலா ஆவியினாலே எல்லாரும் அந்த வேத வசனத்தை வாசிங்க. 8 ரோமரின் புத்தகம். அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11 மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி இருந்தால் வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எல்லாரும் வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் நல்லா கரந்தட்டு உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான என்னுடைய கிட்னிய, சாவுக்கேதுவான என்னுடைய சரீரங்களை, சாவுக்கேதுவான என்னுடைய ஹார்ட்டை, சாவுக்கேதுவான என்னுடைய கணையத்தை, சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார்மா. இந்த பூமியில நீ ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா உன்னுடைய பிரமாணம் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அதாவது உன்னுடைய சரீரம் ஆவியானவரோட கூட எனைய நீ ஆவியானவரோடு கூட நடக்க காலையில எழும்பின உடனே ஆவியானவராலே ஆமென் என்று சொல்லலாமா? நிறைய மனிதனுடைய வெற்றி வாழ்க்கைக்கு காரணம் என்னன்னா அவங்க அந்த ஆவியானவரோடு கூட இணைஞ்சு நமக்கே தெரியும். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அவங்க, அப்புறம் எஸ்ஏகே அப்ராஞ்சி சன்னன் இவங்க எல்லாருமே அந்த ஆவியானவரோட ஏன் ஒரு முறை பால்யாங்ஸ் அவங்க ஒரு ஊருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு தேசத்துக்கு போய்க்கிறாங்க. அந்த தேசத்தினுடைய பலவம் அந்த ஊர்ல ஜப்பான்லன்னு நினைக்கிறேன் ஊழிய செய்ய முடியாம பயங்கரமா அந்த பட்டணத்தினுடைய பலவான் எதிர்த்து நிற்கிறான். இவர்னால அந்த பிசாசோட எதிர்த்து நிற்கவே முடியல. பயங்கர சரீரத்துல பலவீனம், ஊழியமே செய்ய முடியாத ஒரு நிலை. ஆவியானவர் சொன்னாரா, நீ சும்மா இரு நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி ஆவியானவர் அவருக்குள்ள இறங்குனார் பாருங்க. அவர் அப்படியே அந்த அந்நிய பாஷை பேசி யுத்தம் பண்ண அந்த சத்துரு தோற்று போனதை இவருடைய ஆவியில உணர்ந்தார். நிறைய நேரங்களில் இதை நம்ம ஃபீல் பண்றோம். நிறைய நேரம் என்கிட்ட சொல்வார் ஆவியானவர், நீ சும்மா இரு நான் யுத்தம் பண்ணுவேன், நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு.
நீங்க செய்யுங்க ஆவியானவரேன்னு சொல்லு, நீங்க இறங்குங்கன்னு சொல்லு, நான் இந்த காரியத்தை செய்து முடிப்பேன் என்று சொன்னார். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, கர்த்தர் சொல்றாரு நம்ம பிரமாணம், அதாவது நமக்குள்ள பாவ பிரமாணம் இருந்தது. இந்த மனதின் பிரமாணம் பாவ பிரமாணத்தோட இணைஞ்சபடினாலே நமக்கு தேவனை குறித்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தது. ஆனா இப்ப இந்த பிரமாணம் ஆவியின் பிரமாணமாக, ஆமா, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தோட இணைய 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 நான் இந்த பூமியில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை என்னால வாழ முடியும். ஆவியானவரோட இணைய 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 அந்நிய பாஷையில ஜெபிக்க 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 என் மனம் புதிதாகுது. என் மனம் புதிதாகிறபடினாலே நான் மறுரூபமாக்கப்படுகிறேன். நான் மறுரூபமாக்கப்பட எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வருது, எனக்குள்ள வந்துட்டு இருக்குது, எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வருது. என்ன தெரியுமா? நான் பிசாசின் ராஜ்யத்துல வாழல, இருளின் ராஜ்யத்துக்குள்ள நான் இல்லை, இப்ப அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் வந்துட்டேன். எனக்குள்ள அந்த தைரியம் வருது, நான் ஒரு தேவ புத்திரன். அதனாலதான் இந்த அதிகாரத்தில் தான் வாசிக்கிறோம். வாசிங்க எவர்கள் 14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அப்ப நான் ஒவ்வொரு நாளும் யாரால நடத்தப்படுறேன்? ஆமா, இப்ப நானும் அப்படிதான். இந்த வியாழக்கிழமை ஜபத்துக்கு அப்படி என்ன செய்யணும், என்ன பண்ணுறது, என்ன அப்படியெல்லாம் குழம்புறதில்ல. கேட்பேன், இன்னைக்கு என்ன கொடுக்கணும்னு கேட்பேன். அப்போ அதான் நேற்று காலையில் கொடுத்தாரு பாருங்க, அந்த வசனத்தை அப்படியே தியானிக்க அவரே எனக்கு சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் உங்களோட பேசணும்னு அவரே சொல்லி கொடுத்த வார்த்தை. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்த புத்திரரை கொண்டுதான் இந்த முழு சிருஷ்டிப்பை, ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இந்த முழு சிருஷ்டிப்பும் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்பட. அந்த எந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். சிருஷ்டியானது 19 18 19 19 வாசிங்க. 19 மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டு இருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட என்னவாமா அடுத்து 22 மட்டும் வாசிங்க. அவைகள் ஆகையால் சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எப்படியாமா சர்வ சிருஷ்டி எந்த வேதனைப்படுது? என்ன வேதனைப்படுது அப்படின்னு என்னன்னா, இந்த சர்வ சிருஷ்டியும் எப்ப என்ன பெற்றெடுப்பீங்கன்னு கேட்டுட்டு இருக்குது. சர்வ சிருஷ்டியும் மலைகள், காடு, குளம், எப்படி மிருகங்கள் எல்லாமே எதுக்காக காத்துட்டு இருக்குது? நீங்கெல்லாம் எப்போ புத்திரனாய் மாறுவீங்க, எப்போ நீங்க புத்திரனாய் மாறி எங்களையெல்லாம் மீட்டெடுப்பீங்க. ஏன்னா இப்பெல்லாம் நாங்கள் எதுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம்? மாயைக்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். நாங்கள் அடிமைப்பட்டு இந்த மலையெல்லாம் இப்போ மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, இந்த மலையெல்லாம் இப்போ மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களே. இல்லை, நாங்கள்லாம் தேவனை துதிக்க வேண்டியவங்க. நீங்கள்லாம் அந்த கோயமுத்தூர்ல இருக்கிற ஜனங்களே, எப்போ நீங்கள்லாம் புத்திரராய் மாறி எப்போ எங்களை மீட்டெடுப்பீர்கள் என்று சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து கொண்டிருக்கிறது. அப்போ இன்றையிலிருந்து நீங்க யாரா மாறணும்? புத்திரனாய் நீங்க என்ன செய்யணும்? மாறணும். புத்திரனாய் மாறுகிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆவியினாலே நடத்தப்படணும். ஆவியினாலே நடத்தப்படுறதுக்கு என்ன செய்யணும்? உங்கள் மனது யாரோட இணையணும்? ஆவியானவரோட கூட இணையணும். ஓகே, இப்ப திரும்ப கடைசியா ஒரே ஒரு வசந்த வாசி ஜெபிக்க போறோம். சரி, ஓகே. நம்ம எந்த ராஜ்யத்துல இருந்து எந்த ராஜ்யத்துக்கு வந்துட்டோம்? பக்கத்துல பிடிச்சு கேளுங்க, வந்துட்டீங்களா? ஆமா, உட்கார்ந்துராதீங்க அங்கேயே. நல்ல சோறு கிடைக்குது, சுகம் கிடைக்குது அப்படின்னு நகோமியை போல என்ன செஞ்சிடாதீங்க, உட்கார்ந்துராதீங்க. தயவு செய்து என்ன செஞ்சுருங்க, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு வரணும். இன்னையிலிருந்து நீங்க என்ன செய்யணும்? ஏன்னா இந்த இருளின் ராஜ்யத்துல வேதனை, துக்கம். இப்ப திரும்பவும் சொல்றேன், ஆமா, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா பிசாசு உங்களை கட்டி இருக்கவே முடியாதுங்கிற. நான் பவுலை கட்டுறதுக்கு யோசித்தாங்க. ஏன்னா அவன் ரோம ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறான். அவனை தொட்ட அவன் ராஜ்யத்தையே தொட்ட மாதிரி, ரோம ராஜ்யத்தை தொட்ட மாதிரி அவனை தொட்டா ரோம ராஜ்யமே இறங்கி வந்துடும். அப்போ
பிசாசே நீ என்னை தொட்டேனா பரலோகம் இறங்கி வந்துரு, கவனமா இருந்துக்கோ. என் சரீரத்தை தொட உனக்கு அதிகாரம் இல்லை, என்னுடைய எல்லையை தொட உனக்கு அதிகாரம் இல்லை, என் கணவனை தொட உனக்கு அதிகாரம் இல்லை, என் பிள்ளையை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா நான் எந்த ராஜ்யத்துக்கு கீழே, அந்த உணர்வு எந்த ராஜ்யம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். சொல்லுங்க சொல்லுங்க, நானும் என் கணவனும் என் குடும்பம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அன்பின் குமாரனுடைய சொல்லிட்டேன் அந்த வேட திரும்ப 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 நல்ல 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 ராகா தாலா ராபா தாடா. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, கொலேசியர் 1 அந்த 13 இருளின் ராஜ்யத்துக்கு மேல இருக்கிற வசந்த வாசிங்க 1:12. கொலேசியர் 1:12. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது ஆபிரகாமுக்கு உண்டான சுதந்திரம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதமும் என் மேல வருது. எங்க வந்துட்டான்? எங்க வந்துட்டீங்கன்னா அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இன்னொரு வசந்த வாசிப்பா, 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். எல்லாரும் அந்த வசந்த வாசிக்கணும். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25 இத்தனை வசந்தை வாசிச்சு நான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டா இத்தனை வசனம் இத்தனை ஆசீர்வாதம் என் மேல வருது. வாசிங்க 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25 25வது வேத வசந்த வாசிங்க முதல்ல. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சேபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் எப்படி இருக்கணும்? சுகம். நல்லா சொல்லுங்க, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் எப்படி இருக்கணும்? நல்லா இங்க அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன இருக்கணும்? சுகம். நல்லா நல்லா சொல்லுங்க, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல சுகம் இருக்கணும். அடுத்து 29. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும், நல்ல விளக்கமா, ஆமா, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஞானத்தையும் மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் போன முறை சொன்ன மனோவிருத்தின்னு என்னது? பிராட் மைண்ட். குட், சூப்பர். இன்னொன்னு சொன்னேன், பிராட் மைண்ட் ஒன்று எல்லாருக்கும் எடுத்து வாரி வழங்குறது, இன்னொன்னு அவனுக்கு ஒத்தான மனுஷன் ஒருவரும் இல்லை. இன்னொரு அர்த்தத்தையும் சொன்னார். பிராட் மைண்ட் எல்லாருக்கும் தன்னுடைய செல்வங்களை எடுத்து கொடுக்கிற அளவுக்கு சாலமோன் காலத்துல அத்தனை ஐஸ்வர்யங்களை தேவன் தந்தாரு. அடுத்து 31. அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்த்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். அப்படியே மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து 25 அப்படியே கீழே வாசிச்சே வாங்க எல்லாரும் சேர்ந்து வாசித்து இதெல்லாம் என் மேல வரணும். 24 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25 வேகமா. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பெயர்சேபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலில் சுகமாய் குடியிருந்தார்கள். சாலமோனுக்கு 4000 வாசிக்கிற எல்லாருக்கும் இது உங்கள் மேல் வருவதாக. நல்லா வாசிங்க. குதிரை வீரர் இருந்தார்கள். சொல்லிய மணியக்காரரில் ஒவ்வொருவரும் தன் மாதத்திலே சாலமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவுமின்றி பராமரித்து குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வாட்கோதுமையையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படியே அவைகளுக்கு ஸ்தலத்துக்கு கொண்டு வருவார்கள். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையும் மனோவிருத்தியும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்திலும் எகிப்தின் சகல ஞானத்தை பார்க்கலும் சாலமோனுடைய ஞானம் சிறந்ததாய் இருந்தது. 31 மறுபடியும் எல்லாரும் வாசிச்சிருவோம். அவன் எஸ்ரனாகிய எத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்மாய் என்னும் மாக்கோலின் குமாரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாய் இருந்தது. கர்த்தர் இன்றையிலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறபடினால உங்க பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த போறார். எல்லாரும் இருக்கிறதுல எழும்பலாமா? எல்லாரும் இருக்கிறதுல எழும்பி அம்மா பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த போறாருமா, பெருமைப்படுத்த போறார் எல்லாரும் இருக்கிற இடத்துல. ஆமா, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதமும் அவனை கர்த்தர் 7 ஆசீர்வாதங்களுக்குள்ள நிரப்பினார். அதுல ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இன்னொரு பிரசங்கம் பண்ணலான்னு நினைக்கிறேன், எந்திரிக்கவே இல்லை பார்த்தீங்களா? இதுதான் எழுப்புதல், இதுதான் எழுப்புதல். ஆமா, நிறைய இடங்கள்ல எழுப்புதல் வந்தது இப்படிதான். பிரசங்கம் எழும்பாதனால